गम्येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतां सकगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सकगण ललिता विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्त राधा कान्त नमो नमस्तुते। सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरि वृषभानुसूते देवी प्रणमामि हरिप्रिये। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवाद पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे। वसुदेवं सुतदेवं कंससानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। हरे कृष्णा मुखं करोति वासालं पुङ्गुं लङ्घयते किं यत्कृपातमक परमानन्दमाधवं। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. பாகவத பிரார்த்தனை பண்றீங்க மாதாஜி. சர்வ சரிங்க. ஓகே சர்வ மாதாஜி. சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாய சர்வ லோகைக திரிக்ருத சர்வ பாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபு கலிதுவன் தோதித் ஆதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாடாய பிரேம வர்ஷக் சராபதே சர்வத சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதே. மத்யேக பந்து மத்சங்கின் மத்க்ரூ மன்மகாதன் மத் நிஷாதாரக மத் பாக்கிய மதானந்த நமஸ்துதே. அசாது சாது தாதாயின் அதிநோச்சரதாகர் ஹானா முன் சாகாசின் மாமா பிரேம்னே கிருத் கண்டேயேஸ்புரம். ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 2வது புத்தகம் அத்தியாயம் 28 ஸ்லோகம். மாதாஜி எந்த ஸ்லோகம் மாதாஜி? 53 மாதாஜி. இல்லைங்க, அது நேத்து எடுத்தமே மறுபடியும். மாதாஜி 44 எடுக்கணும். 44. ஓகே இல்ல மாதாஜி, 44 இல்லைங்க மாதாஜி, அதெல்லாம் எடுத்தாச்சு. நேத்து எடுத்திருப்பாங்க. நாம இல்லைங்க மாதாஜி, மாதாஜி எடுத்தாங்கல்ல. ஓ நீங்க இருந்தீங்க. எனக்கு 53 தெரியலங்க மாதாஜி. இல்ல மாதாஜி, 53ல வச்சிருக்கேன். நேத்து பை மிஸ்டேக் ரிவர்ஸ்ல போயிருக்கோம் கொஞ்சம். அது 53 தான் மாதாஜி. கரெக்ட். ஆமாங்க. ஓகே. 53வது ஸ்லோகம். அபிஸ்மரசி சாத்மானம் அவிஜ்ஞாத சகம் சகே ஹித்வா மாம் பதம் அன்விச்சன் பௌமபோக ரதோ கதஹ.
படிக்கிட்டாங்க ஹரே மாதாஜி. படிங்க மாதாஜி. அந்த அந்தணர் தொடர்ந்து கூறினார், அன்பு நண்பனே, உடனே என்னை அடையாளம் கண்டு கொள்ள உன்னால் முடியவில்லை என்ற போதிலும், முன்பு உன்னுடைய உயிர் நண்பனாக நான் இருந்தது உனக்கு நினைவில்லையா? தீவினை வயத்தால் நீ எனது துணையை பிரிந்து உலகில் இன்பங்களை அனுபவிக்கும் நிலையினை ஏற்றுக் கொண்டாய். பொருளரே. மாதாஜி அதை படிச்சிருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இச்சாதேச சமுத்வேன துவந்த்வமோகன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. ஓ பரதகுலத் தோன்றலே அர்ஜுனன், ஓ பகைவரை சுடுவோய், விருப்பு வெறுப்பு என்னும் இருமையின் ஆதிக்கத்தினால் எல்லா உயிர்களும் மயக்கத்தில் பிறக்கின்றன. ஓர் உயிர் பௌதீக உலகில் வீழ்வதற்குரிய விளக்கமாகும் இது. இருமை என்பதோ வெறுப்பு என்பதோ ஆன்மீக உலகில் கிடையாது. முழுமுதற் கடவுள் தன்னை பலராக விரித்துக் கொள்கிறார். ஆனந்தத்தை மேலும் மேலும் அனுபவிப்பதற்காக பரம்புருஷ பகவான் தம்மை பல்வேறு நிலைகளில் விரித்துக் கொள்கிறார். வராக புராணத்தில் அவர் தம்மை விஷ்ணு தத்துவமாகவும், ஸ்வாம்ச விரிவு இறைசக்தியாகவும், விபின்சாம்ச விரிவு அல்லது உயிர்வாளி விரித்துக் கொள்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு விரிந்த வந்த உயிர்கள் சூரிய கதிர்களில் உள்ள எண்ணற்ற அணுக்களைப் போல் எண்ணிலடங்காதவை ஆகும். விபின் மஷா விரிவு என்னும் பகவானின் இடைச்சக்தியே உயிர்களாகும். உயிர்கள் தமக்குள் அனுபவித்து மகிழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவைகள் இருமை உணர்வுகளை வளர்த்து கொண்டு பகவானின் தொண்டினை வெறுக்கும் நிலைக்கு ஆளாகின்றன. இவ்வழியாக உயிர்கள் உலகில் வீழ்கின்றன. பிரேம விவர்த்தத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது. அது படிச்சிருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ண பகிமுக ஞாய போக வாஞ்சே கரே நிகடஸ்த மாயா தாரே ஜாபடீய தரே. பகவானுக்கு உன்னதமான அன்பு மனப்பான்மையில் தொண்டு செய்வதே உயிர்களின் இயற்கை நிலையாகும். உயிர்தான் கிருஷ்ணராக வேண்டுமென்று அல்லது கிருஷ்ணரை போல் பாவனை செய்யும் பொழுதும் உலகில் வீழ்கிறான். கிருஷ்ணர் பரம தந்தையாக விளங்குவதினால் உயிர்களிடத்து அவர் வைத்திருக்கும் பாசம் நித்தியமானதாகும். உயிர் உலகில் விழும்போதும் இறைவன் தன்னுடைய சுவாம்ச வடிவில் பரமாத்மாவாக உயிர் பொருளுடன் துணை நிற்கிறார். இவ்வழியை உயிர் ஒரு நாள் வீடு பேறு பெற்று முழுந்தற் கடவுளை அடைகிறான். தனது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினால் உயிர் பகவானின் தொண்டிலிருந்து கீழே விழுந்து உலகில் அனுபவிக்கும் நிலையினை அடைகிறான். அதாவது உயிர் உடலினுள் இடம் பெறுகிறான் என்றும் கூறலாம். மேன்மையான நிலையினை அடைய வேண்டும் என்று விரும்பி அதற்கு பதிலாக உயிர் பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறான். அவன் தன் நிலையினை மனிதனாக, தேவனாக, நாயாக, பூனையாக, மரமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். இவ்வழியை உயிர் 8,84 லட்சம் உடல்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து பல்வேறு வகையான இன்பங்களில் தன்னை திருப்திப்படுத்தி முயல்கிறான். ஆயினும் பரமாத்மா அவன் இவ்வாறு செய்வதை விரும்புவதில்லை. இதனைத் தொடர்ந்து பரமாத்மா அவனை இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். பின்னர் பகவான் உயிரின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் உலக ஆசைகளின் மாசுக்களில் இருந்து உயிர் விடுதலை பெறவில்லை என்றால் அந்த உயிர் முழுமுதற் கடவுளை சரணடைய முடியாது. பகவத்கீதையில் பகவான் 5.29 பகவான் கூறுகிறார், போக்தாராம் யஜ்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி. எல்லா வேள்விகளுக்கும் இறுதி குறிக்கோளாக இருப்பவன் நான் என்றும், எல்லா உலகங்களுக்கும் தேவர்களுக்கும் இறைவன் நான் என்றும், உயிர்களின் நலன் விரும்பியாகவும் நன்மை செய்பவனாகவும் இருப்பவன் நான் என்றும் அறிந்த முனிவர்கள் உலகத் துன்பங்களின் தேவையில் இருந்து நிம்மதியடைவர். இறைவனே எல்லோருக்கும் பரம நண்பனாக விளங்குகின்றார். ஆனாலும் தனது சொந்த திட்டங்களினால் மகிழ்ச்சியடைய எண்ணி இயற்கையின் குணங்களில் சிக்கிக் கொள்பவனால் பரம நண்பனின் அறிவுரைகளின் பயனை அடைய முடியாது. படைப்பின் போது உயிர்கள் அவர்களின் கடந்த கால ஆசைகளுக்கேற்ப வடிவங்களை பெறுகின்றனர். இதன் பொருள் அனைத்து ஜந்துக்கள் அல்லது உயிர் வடிவங்கள் ஒரே நேரத்தில் படைக்கப்படுகின்றன என்பதாகும். டார்வினின் பரிணாம தத்துவம் ஆரம்பத்தில் மனிதனே இல்லை என்றும் 10,000 வருடங்கள் பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதன் வந்தான் என்றும் சொல்கிறது. இது ஒரு புத்தி இல்லாத தத்துவமாகும். வேத இலக்கியங்களில் பிரபஞ்சத்தின் முதல் படைப்பு பிரம்மதேவன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரம்மதேவன் புத்தி மேன்மை மிக்கவராக இருந்ததினாலேயே அவர் இந்த உலகில் காணப்படும் எல்லாவற்றையும் படைக்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. நீங்க இச்வாத்வேஷ சமுத்வேன, இச்சா அப்படின்னா விருப்பம், இச்சைகள். துவேஷ அப்படின்னா எதிரித்துவம்.
இது வேண்டாம் அது வேண்டாம், அது துவேஷங்கள், வெறுப்பு விருப்பு வெறுப்பு. இதுதான் இச்ಛா தேச. அந்த துவந்தங்கள், துவந்த மோகன பாரத. மோகம் எப்படின்னா விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பு, நண்பன் பகைவன், இப்படி இருமைகள் நிறைந்த இந்த உலகத்துல அதுலயே ஈடுபட்டு இருக்கிறதுனால, ஓ பாரதா, பரதகுல தோன்றலே அர்ஜுனா, சர்வபூதானி சம்மோகம், எல்லா உயிர்வாளிகளும் சம்மோகம் அப்படின்னா குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். சர்க்கே யாந்தி பரந்தப. இது பகவான் சொல்றாரு, விருப்பு இருப்பும் என்னும் இருமைகளால் இந்த உயிர்வாளிகள் பந்தப்பட்டிருப்பதால். அப்போ எப்பவுமே நியூட்ரல் ஸ்டேஜ், பிடிக்கும் பிடிக்காது, எதிரி நண்பன், ஆஹ் அவன் எனக்கு அவன் வேண்டும் வேண்டாம், இப்படி இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஜட உலகத்துல எல்லாமே இருமைகள் நிறைந்தது. ஆனா ஆன்மீக உலகமோ இருமைகள் அற்றது. சோ பகவான் இங்க தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக அவர் பல நிலைகளில் தம்மை விரிவங்கம் பண்ணிக்கிறார். வராக புராணத்துல அவர் விஷ்ணு தத்துவமாக சுவாம்ச, அதாவது சுய அம்சம். சுவாம்ச அப்படின்னா சுய அம்சம், அவரிடமிருந்து பிரிகின்ற அவருடைய அம்சம், சுய அம்சங்கள் அவரது அந்தரங்க சக்தியினால் வருகின்றது. அப்புறம் விபீனாம்ச அப்படின்னா இந்த இடைத்தர சக்திகள், விபீனாம்ச அல்லது உயிர்வாளிகள் அப்படி தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். எதுக்காக? தன்னுடைய ஆனந்தத்தை அதிகரிப்பதற்காக. அப்ப நம்மை வச்சு எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்? இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு புல்லாங்குழல். பகவான் எப்பவுமே புல்லாங்குழல் ஊதுவார், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த புல்லாங்குழலை தனது காற்றை ஊதுகிறார் வாயினால். அந்த புல்லாங்குழல்ல அது வெளிப்படுகிறது, அது இசையாக வெளிப்படுகிறது. அப்ப பகவானே காத்த ஊதி அந்த புல்லாங்குழல் மூலமாக அந்த இசையை அவர் காதுக்குள்ள கொண்டு போய் அனுபவிக்கிறார் அந்த இசையை. அதுபோல தன்னிடம் இருந்து விரிவடைந்த அங்கங்களான இந்த இடைத்தர சக்திகள், நாம் எல்லாருமே ஜீவராசிகள், அவங்களுக்குள்ள பக்தி என்னும் புல்லாங்குழலை அவர் ஊதுகிறார். அது அவங்க கிட்ட இருந்து வெளிப்படும் போது, அன்பாக வெளிப்படும் போது அதை அவர் அனுபவிக்கிறார். சோ அன்பு அப்படிங்கிறதுதான் அனுபவிக்கத்தக்கது. நீங்க எத்தனை கோடி இருந்தாலும் அங்க அன்பே இல்ல, சுற்றிலும் உங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேர் உங்க பணத்துக்காக ஆசைப்படுறாங்க, அதை நீங்க விரும்ப மாட்டீங்க. ஆனா அந்த 10 பேர்ல யாராவது 2 பேரு, நான் என் உயிரையே குடிப்பேன், அவருக்கு என்ன ஆனாலும் சரி, அவருடைய நலன்ல எனக்கு ரொம்ப முக்கியத்துவம், அவர் எப்போ இன்பமா இருக்கணும், அவருக்காக அவர் இன்பமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேங்கிறது தான் அந்த முதலாளிக்கு பிடிக்கும். அது போல பகவான்கிட்ட அன்பு செலுத்துறது தான் உண்மை. நம்மளோட, ஏன்னா பகவான் அவருடைய ஆனந்தத்திற்காக தன்னை பலவாறாக விரிவங்கம் பண்ணியிருக்கிறார். அதுல நாம அந்த உயிர்வாளிகள், நாம உயர்தர சக்திகள், நம்ம எல்லாருமே. மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசஷ்டேந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்னு நாம எல்லாருமே பகவானோட அங்கத்துணுக்கு. எதுக்காக நம்மள படைச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக. அப்ப நம்ம கிட்ட இருந்து எந்த ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறார்? பக்தி தொண்டு எனும் ஆனந்தத்தை, அன்பு தொண்டு. அப்ப நம்மளுடைய சேவை என்ன? பகவானுக்கு அன்பு தொண்டு செய்வதே. சோ இப்படி விபீனாம்ச விரிவு எனும் பகவானின் இடைத்தர சக்தி நாம் எல்லாருமே. இப்ப உயிர்கள் தமக்குள் அனுபவித்து மகிழ வேண்டும் என விரும்பும்போது அவங்க இருமை உணர்வை வளர்த்து கொண்டு பகவானின் தொண்டினை வெறுக்கும் நிலைக்கு ஆளாகின்றான். அப்ப எனக்கு நானே செஞ்சுக்கணும், பகவானுக்கு செய்ய மாட்டேன். எப்போ இதுக்கு நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் தெரியாது. ஒரு ரொம்ப பிச்சைக்காரன், ஒரு அண்ணா காசு கூட கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, துணி உடுத்த ஒரு கந்தல் ஆடை உளுத்திருக்கான், ரொம்ப வழி இல்லாத ஒருத்தன். அவன் ஒரு பெரிய முதலாளி பாக்குறான். சரி வாப்பா, நான் உனக்கு என்னோட சொத்துல பாதி எழுதி தர்றேன். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, ஒண்ணுமே இல்லாத எனக்கு இவர் சொத்தை கொடுக்குறாரு. கிள்ளி பாத்துக்கிட்டானா, காண்பது கனவா, நிஜமாத்தான் சொல்றாரா அப்படின்னு தோலை கிள்ளி பாக்குறான். நிஜமாத்தான் சொல்றாரு. அப்போ அந்த முதலாளிவான ஒரு கண்டிஷன், நீ சம்பாதிக்கிறதுல ஒரு 50% எனக்கு கொடுத்துடணும், இந்த சொத்து ஃபுல்லா உனக்கு தான். இது ஒரு ஹானஸ்ட் அக்ரிமெண்ட், உன்னை நம்பி நான் இதை தர்றேன்.
அப்ப நீ வந்து எனக்கு பாதி தந்துடணும் உன்னோட லாபத்துல. அவ்வளவு தானே, இத்தனை சொத்தை தரும்போது என்ன லாபத்துல பங்கு கொடுத்தா எனக்கு என்ன கஷ்டமா அப்படின்னு சரி உடனே அக்செப்ட் பண்ணிடுறான் அந்த பிச்சைக்காரன். அப்புறம் அவனுக்கு வந்தது ஒரு வாழ்வு, ரொம்ப சுகபோகமான வாழ்வு. தொழில் பண்றான், அதுல நல்ல லாபம் வந்துட்டு இருக்குது, கொடுத்துட்டு இருக்கிறான். அப்புறம் போக போக என்ன ஆகுதுன்னா, நான் கஷ்டப்படுறேன், இந்த லாபத்துல ஒரு பகுதி இந்த ஆளுக்கு நான் என்ன கொடுக்கணும், ஒரு எண்ணம் கொஞ்சமா உருவாகுது. அதுவே பலமா அவனுக்கு மூளையில அப்படியே அந்த எண்ணம் ஸ்ட்ராங் ஆகுது. நான் தான் கஷ்டப்படுறேன், இவனுக்கே இந்த லாபத்தை கொடுக்கணும். உடனே அவன் வந்து லாபத்தை கொடுக்கறத நிறுத்திடுறான். சோ இப்படித்தான் நாம் எல்லாருமே பகவான்கிட்ட இருந்து என்ன வேணா வாங்கியிருக்கிறோம். முதல்ல என்ன பண்ணணும், பகவானை நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி 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 நான், என் உடல், எனது இடம் அப்படின்ற எல்லாம் அந்த நான் எனதுங்கிற உணர்வு முயலும் போது பகவானை மறந்துட்டோம். அவருக்கு நன்றி கடன் செலுத்துவது அப்ப ஸ்வேதாசர உபநிஷத் 2 கிளைகள். அதுல ஒரு கிளை அந்த மரத்தினோட உரிமையாளரான பகவான் பரமாத்மா இருக்கிறார், இன்னொரு கிளையில அந்த ஆத்மா உட்கார்ந்துருக்குது. அந்த மரம் வந்து பகவானுக்கு சொந்தம். ஆனா அந்த ஆத்மா என்ன பண்ணுது, அந்த மரத்தில் உள்ள பழங்களை எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடுது. முதல்ல வந்து பகவான் இருக்கிறது தெரிஞ்சு அவருக்கு நன்றி சொல்லுச்சு. ஆனா போக போக என்னாச்சுன்னா மறந்துட்டு, இது என்னுடைய மரம், இதை அனுபவிப்பதற்கு உரியவன் நானே, இதுல யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொந்தம் கொண்டாடிட்டு, என்னமோ சொல்லுவாங்களே, இருக்க இடம் கொடுத்தா படுக்க எனக்கு எடுத்துதான், கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சா, அது மாதிரி நாம் எல்லாரும் இந்த உலகம், இந்த உலகத்துல இது என்னுடையது என்னுடையது எனது எனது அப்படின்னு நிறைய சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மயக்கத்துலதான் இப்போ நாம வந்து அந்த பற்றுதல், ஆழமான பற்றுதல், இது பல ஜென்மங்களா நடந்துட்டு இருக்குது. இந்த உலகத்தின் மீது பற்று, பௌதியத்தின் மீது பற்று. அதனால என்னாச்சுன்னா பகவானுக்கு நாம தொண்டு செய்வதை விட நம்ம புலன்களுக்கு தொண்டு செய்யறது இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற பொய்யான எண்ணத்துல செஞ்சு செஞ்சு பாக்குறோம். ஆனா அந்த புலன்கள் திருப்தி அடையவே இல்லை. அப்ப பிரேம சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ண பகிர்முக ஞான போக வாஞ்சை கரேடி. அதாவது பகவானுக்கு உன்னத அன்பு மனப்பான்மையில் தொண்டு செய்வதே உயிர்களுக்கே நிலை. உயிர் தான் கிருஷ்ணராக வேண்டும் என்று அல்லது கிருஷ்ணரை போல் பாவனை செய்யும் பொழுது உலகில் வீழ்ச்சியுறுகிறான். போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் 5:29 பகவான் சொல்றார், நான் தான் அனுபவிப்பவன், பரமா அனுபவிப்பாளன். ஆனா இந்த உயிர்வாளிகள் என்ன பண்ணுது, நான் அனுபவிக்கிறேன், நானே கிருஷ்ணர் ஆயிடுறேன், இல்ல கிருஷ்ணரை போல பாவனை செய்யறேன். இப்போ ஒரு குழந்தை வந்து அம்மாவை போல பாவனை செய்யற அப்படின்னு சொல்லி பொம்மை சாமான வச்சு சமையல் செய்யும் போது அது உண்மையான சமையல் கிடையாது. பிரிட்டெண்டிங் லைக் ஹர் மதர். அது போல நாமெல்லாம் இங்க பகவானை போல பாவனை செஞ்சுக்கிட்டு நான் தான் கட்டுப்படுத்துறேன், நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற போயான மெதப்புல மிதந்துட்டு இருக்கிறோம். அப்ப கிருஷ்ணர் பரம தந்தையாக விளங்குவதனால் உயிர்களிடத்தில் அவர் வைத்திருக்கும் பாசம் நித்தியமானது. ஏன்னா அவர்தான் நான் தான் மாதா தாத்தா பிதா மக சொல்றார். எல்லா உயிர்வாழ்க்கையிலும் விதையளிக்கும் தந்தை, அகம் பீஜ பிரத பிதாக அப்படிங்கிறார். சோ அவர் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மை. ஆனா நாம வச்சிருக்கிற இந்த குடும்ப பாசம் எல்லாம் பொய். இது எப்ப வேணா வெளிப்படும். நரிக்கு புலி வேஷம் போட்டா அது எப்படி வேணாலும் களைஞ்சிரும் இல்லைங்களா? அது மாதிரி நாம என்னதான் வேஷம் போட்டாலும், பாசமானவங்கன்னு வேஷம் போட்டாலும், இந்த இந்த பௌதிக உலகுல நமக்கு ஒண்ணு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா, திருப்தி படுத்தலைன்னா அந்த கணமே அந்த பாசமெல்லாம் மறைஞ்சு போயிடும். நம்மளுக்கு உண்மையான பாசம் வைக்க கூட தெரியாது, அதுதான் நிஜம். ஆனா நான் அவங்க மேல பாசம் வச்சிருந்தேங்கிறது பொய். ஏன்னா பாசம் எதையும் எதிர்பார்க்காது. அவங்க திருப்பி நம்மளுக்கு செய்யணும், திருப்பி திட்டுவாங்க, அதனால நானும் நொந்தாலும் அவங்க மேல இருக்கிற பாசம் உண்மையினெல்லாம் நம்மளால ப்ரூவ் பண்ணவே முடியாது. நம்ம வைக்கிற பாசம் எல்லாம் அப்பவே அழிஞ்சு போயிடும். ஏதாவது கிடைக்கல, எந்த எதிர்பார்ப்பும் பூர்த்தி ஆகவில்லை என்றால் கணவன் என்ன, மனைவி என்ன, மகன் என்ன, எல்லாம் போயிடும். ஆனால் பகவான் வைத்திருக்கும் பாசம் நித்தியமானது. எத்தனையோ கோடி ஜென்மம் பகவான் நம்ம கூட டிராவல் பண்றாரு. நான் அவரை விட்டு தனியா பிரிஞ்சு வரேன்னு நினைச்சிட்டு நம்ம ஆடிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ளேயே பரமாத்மாவா அவர் கூடவே இருக்கார். எனது ஆசைகளை நிறைவேற்ற அவர் உபதிரஷ்டா, அனுமந்தா, பக்தா, போக்தா, மகேஸ்வரர்.
அப்படின்னு கூடவே டிராவல் பண்றார். அப்போ உயிர்வாளிகள் உயிர் உலகினில் விழும்போது இறைவன் தன்னுடைய சுவாம்ச வடிவில் பரமாத்மாவாக உயிர் பொருளுடன் துணை நிற்கிறார். இவ்வழியை உயிர் ஒரு நாள் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைகிறான். இவ்வழியில் உயிர் ஒரு நாள் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைகிறான். சோ பகவான் நம்மளை என்னைக்குமே கைவிடுறது கிடையாது. நம்மளுக்கு வேண்டிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இனி அனுபவிக்க இங்க வந்தையா, அவனுக்கு அந்த மாதிரி, அதாவது ஆன்மீக உலகத்துல நீ பார்த்தத இங்க உனக்கு ஒரு பொம்மையா நான் உனக்கு கொடுக்குற, விளையாண்டுட்டு வா. ஏன்னா என்ன மாதிரி ஒண்ணு ஆக்க முடியாது. கடவுள் ஒருவர் தான். ஆனா நானும் கடவுளாகலான முடியுமா? முடியாது. சரி, அது மாதிரி ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு வா, நீங்க அனுப்பிட்டார். அப்ப இந்த பொய்யான ஜட உலகத்துல அனுபவிக்கிறங்கிற எண்ணத்தோட நாமெல்லாம் ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு எப்ப உணர்கின்றோமோ இது முடியாது, அப்பாட்ட திரும்பி போலாம், அப்பாட்ட சுகமா வாழலாம், எந்த ஒரு கஷ்டம் இல்ல, பிரிஞ்சு வந்ததுனாலதான் நான் கஷ்டப்படுறேன். இப்ப அப்பா விட்டு மகன் திரும்பி பிரிஞ்சு வந்தானா, அப்பா ரொம்ப பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட ஜாலியா இருக்கலாம். ஆனா தனியா வந்தேன்னா நான் தான் கஷ்டப்படணும், வீடு பார்க்கணும், வேலைக்கார மனைவிக்கு மனைவிய திருப்திப்படுத்துறதுக்காக இப்ப நாய் மாதிரி பாடுபடணும், வேலை கேட்கணும், வேலை தேடணும், அப்புறம் குழந்தைகளை பாதுகாக்கணும், இதுக்கெல்லாம் நாள் முழுசும் உழைச்சிட்டே இருக்கணும். ஆனா அங்க போனா அப்பா நிறைய சொத்து வச்சிருக்காரு, எத்தனை ஜென்மத்துக்கு வேணா இருக்கும். அப்பா மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய புகழ் பெற்றவர், அவருக்கு இணையானவர் யாரும் கிடையாது அப்படிங்கறது புரிஞ்சா நாம ஜீவராசிகள் நாம திரும்பி அப்பாட்ட போயிடுவோம். அந்த அப்பா யாருன்னா பகவான் கிருஷ்ணர். அப்ப நம்ம சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதால் உயிர் பகவானின் தொண்டிலிருந்து கீழே விழுந்து உலகில் அனுபவிக்கும் நிலையை அடைகிறான். நமக்கு குறிப்பிட்ட சுதந்திரம் இருக்கு, ஏன்னா பகவானுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால, பகவான்கிட்ட இருந்து நாமளும் வந்ததுனால நம்மளுக்கும் சுதந்திரம் இருக்கு. அதுல பகவான் தலையிடுறது இல்ல. அதை தப்பா பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, நாம வீழ்ந்த உயிர்வாளிகள், வீழ்ந்த ஆத்மாக்கள் ஆயிடுறோம். அதாவது உயிர் உடலில் இடம்பெறுகிறான் என்று கூறலாம். அப்போ உடல் எடுக்குது, பல பல உடல்கள், பன்னி, நாய், கோழி, குதிரை, ஆடு, மாடு, மீன், முயல், அப்படி பல பல உடல்கள் எடுக்கிறோம். இப்ப மேன்மையான நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த பிறப்பு இறப்பு சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ ஒருவன் மனிதனாக, தேவனாக, நாயாக, பூனையாக, மரமாக, இப்படி எதை வேணா தேர்ந்தெடுக்கலாம் 84 லட்சம் உயிர்வாளிகள்ல. சோ 84 லட்சம் உடல்கள் ஒன்றை தேர்ந்தெடுத்து பல்வேறு வகையான இன்பங்களால் தன்னை திருப்திப்படுத்த முயல்கிறான். ஒரு பன்றி கூட மலத்தை தின்பதில் ஆனந்தம் அடைகிறது. ஆயினும் பரமாத்மா அவன் இவ்வாறு செய்வதை விரும்பவில்லை. ஏன்னா அது துன்பத்தை தான் தருகிறது. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி என்ன எடுக்கிறீங்க இப்ப டாபிக் கொஞ்சம் சொல்லுங்க. சாரி, பகவத்கீதாவா? இல்லைங்க, இது பாகவதம் 4வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம். எந்த கேண்டோ? 4வது கேண்டோ 4. சொல்லுங்க. 2வது புத்தகம் அத்தியாயம் 28, சாப்டர் 28, ஸ்லோகா நம்பர் 53. 4.28.53. 53, ஆமாங்க. 4.28.53. ஓகே, தேங்க் யூ. செகண்ட் புக் 4.2.28. 4. இல்ல என்ன அத்தியாயம்? 4. நான் வேதா பேஸ் பார்க்கறது தான் கேக்குறேன். 28.53. ஓகே, தேங்க் யூ. ஓகே, சரி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நீங்க என்ன கேட்டீங்க? சுபமலர் மாதாஜி. ஓகே. சோ இப்படி 84 லட்சம் உடல்களில் ஒன்றை ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா? இல்லைங்க, அது நீங்க மியூட் பண்ணிட்டீங்க, இப்பதான் கேக்குதுங்க. ஓகே. 84 லட்சம் உடல்ல ஏதாவது ஒரு உடல்ல அவன் இன்பத்தை அனுபவிக்க முயற்சிக்கிறான். இப்போ பன்றி எடுத்தா அது மலம் தின்றதுல கூட சந்தோஷப்படுது. இப்படி மனிதனாக பிறந்தாலும் அவன்
தன்னுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி பகவானுக்கு சேவை செய்யாமல் தன் புலன்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக ஆனந்தம் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சானா அவனால முடியறதில்ல. மீண்டும் மீண்டும் துன்பத்தையே அவன் பெறுகிறான். ஏன்னா எவ்வளவு ஆழமாக நாம் இன்பத்தை பெற முயற்சிக்கிறோமோ இந்த பௌதிக உலகுல பகவானை விடுத்து, அப்ப அவ்வளவு ஆழமாக நாம் புதை மணல்ல புதைற மாதிரி அவன் ஆழமா புதைஞ்சு போயிடுறான் துன்பத்துல. சோ இதை தொடர்ந்து பரமாத்மா அவனை இறைவனிடம் சரணடைய வேண்டும். இது எப்படி நாம இதை விட்டு வெளியில வர்றது, இந்த துன்பம் எனும் பௌதிக கடல்ல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னா, பகவான் சொல்றார், பகவத்கீதையிலும் சொல்றார் கடைசி அத்தியாயத்துல, சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷயிஷ்யாமி மாசுஷக. 18.66 சொல்றார், என்னை சரணடை. ஏன்னா வேற வழியே கிடையாது. பகவானை விடுத்து நம்மளால எதையுமே பண்ண முடியாது, விடுதலையும் அடைய முடியாது. சோ எல்லா செயல்களையும் விடுத்து என்னிடம் சரணடைன்னு சொல்றார். பின்னர் பகவான் உயிரின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் உலக ஆசை மாசுக்களிலிருந்து உயிர் விடுதலை பெறவில்லை என்றால் அந்த உயிர் முழுமுதற் கடவுளை சரணடைய முடியாது. ஒரு பக்கம் ரயில்வே ட்ராக் மாதிரி பௌதிகத்திலையும் பற்று இருக்கு, ஆனா முக்தியும் வேணும் அப்படின்னு ரெண்டு பக்கம் வச்சா எங்கேயுமே சேராது. எனக்கு ஆன்மீகம் வேணும் பௌதிகம் வேணும் அப்படின்னா முடியவே முடியாது. பௌதிகத்தில் பற்று இருக்கும் போது மட்டும்தான் நாம ஆன்மீகத்தில் நம்மளுக்கு வாழ்வு நிறைவடையும். இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கை பற்றுக்களுடன் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. பகவான் சொல்றாரு, நான் தான் எல்லா வேள்விகளுக்கும் இறுதி குறிக்கோள். போக்தாராம் யக்ய தபசாம், எல்லா யக்ஞங்களுக்கும் நான் தான் இறைவன். அப்ப எல்லா உயிர்வாளிகளின் நண்பன். சுக்ருதம் சர்வபூதானாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உலகங்களுக்கும் தேவர்களுக்கும் நான் தான் மகேஸ்வரன், இறைவன். சோ கிளியரா சொல்றார், இதை அறிந்தவன் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதி, அவன் நிம்மதி அடைவான். இல்ல நான் தான் அனுபவிப்பாளன், அகம் போக்தா அகம் கர்த்தா, நான் தான் செய்பவன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நம்ம இறைவனிடம் சரணடையவும் முடியாது, ஆன்மீக லோகம் திரும்ப போகவும் முடியாது. சோ இறைவனே எல்லோருக்கும் பரம நண்பன். ஆனாலும் தனது சொந்த திட்டங்களினால் மகிழ்ச்சி அடைய எண்ணி இயற்கையின் குணங்களில் சிக்கிக் கொள்பவனால் பரம நண்பனின் அறிவுரைகளின் பயனை அடைய முடியாது. சோ நான் என்னைனா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல பகவானை நம்பாம நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் நாம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச சில புண்ணியங்களால் நல்லா இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் அவனால நல்லா இருக்க முடியாது. ஏன்னா இயற்கை குணங்களால அவன் பகவானின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அதுல சிக்கி சீரழிய வேண்டியதுதான். அப்ப படைப்பின் போது உயிர்கள் அவர்களின் கடந்த கால ஆசைக்கேற்ப வடிவங்களை பெறுகின்றன. கர்மான நிர்த்தகதி கிந்துச பக்தி பாஜாம் அப்படின்னு கடந்த கால ஆசைகளுக்கு ஏற்ப வடிவங்கள். சோ ஒருத்தர் ரொம்ப தூங்குறோம் நினைச்சவனுக்கு கரடியோட உடல் கிடைக்கும். இனிப்பு சாப்பிடணும்னு நினைச்சவனுங்களுக்கு எப்பவுமே இனிப்பு சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எறும்போட உடல் கிடைக்கும். அது ஸ்வீட் ஷாப்ல இருக்கு இல்லையா, அந்த இனிப்புகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த எறும்பு சுகமா இருக்கலாம். சோ இப்படி இதன் பொருள் என்னன்னா, அனைத்து ஜந்துக்களும் அல்லது உயிர் வடிவங்கள் ஒரே நேரத்தில் படைக்கப்படுகின்றன. டார்வின் பரிமாணத்துவம் ஆரம்பத்தில் மனிதனே இல்லை என்றும் 1000 வருடங்கள் பரிமாண வளர்ச்சி பெற்றே மனிதன் வந்தான் இது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது ஒரு புத்தி இல்லா தத்துவம். இதெல்லாம் கற்பனை, மென்டல் ஸ்பெகுலேஷன், கற்பனைக்கு தகுந்த மாதிரி சிலர் சொல்லிடுவாங்க. சோ இதெல்லாம் டார்வின் கொள்கை, அவர் ஒரு கொள்கையா எழுதி வச்சாரு. ஆனா பகவான் எப்படி உயிர்வாளிகளை படைக்கிறார் அப்படிங்கிறது நம்மளோட வேத அறிவின் மூலமாக நாம் அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வேதங்கள் நமது தாய் போன்றது. அப்போ வேதங்கள் சொல்றதைத்தான் கேட்கணுமே தவிர நம்ம கற்பனை தத்துவங்கள் எழுதுல நிறைய புத்தகங்களை எடுத்து படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மூளை கலங்கிடும். ஏன்னா அவ்வளவு கொள்கைகளை, டார்வின் கொள்கை மாதிரி நிறைய பிதற்றல்கள் அவங்கவுங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி. முக்குணங்களால இருக்கிறவங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பகவான் யார். ஏன்னா சுத்த சத்துவ குணத்துல மட்டுமே பகவானை உணர முடியும். சத்துவ குணம் கூட பந்தப்படுத்தக்கூடியதுங்கிறத நேத்து பகவத்கீதையில பார்த்தோம். அப்ப சத்துவ ரஜோ தமோ குணங்களில் உழன்று கொண்டிருக்கும் சாதாரண மனிதர்களால் பகவானை பற்றிய அறிவை பெற முடியாது.
சோ வேதங்கள் மூலமாக, ஏன்னா வேதம் வந்து தாய் மாதிரி, தாய் சொல்லிதான் தந்தை அடையாளம் காண முடியும். அப்புறம் தான் நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். அது போல வேதங்கள் வந்து, வேதங்களை பழிப்பவர்கள் அவங்களுக்கு நல்ல வாழ்வு கிடையாது அப்படின்னு பகவத்கீதையில படிக்கிறோம். சோ இது ஒரு புத்தியிலா தத்துவம். இது பல்லாயிரம் வருடங்கள் பரிமாண வளர்ச்சி பெற்றே மனிதன் வரான்னு சொல்றது. இப்ப வேத இலக்கியங்களில் பிரபஞ்சத்தின் முதல் படைப்பே பிரம்மதேவன். தேனே பிரம்ம கிருதாய ஆதிகவைய முய்யந்திய சூரையக அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல படிக்கிறோம். அப்ப பிரம்மனை பகவான் தன் நாபிக்கமலத்திலிருந்து, அவரோட தொப்புள் கொடியிலிருந்து வர்ற தாமரையிலிருந்து அவரை வெளிவர வைக்கிறார். பிரம்மா முதல் படைப்பு. நம்மளுடைய பித்ரு, நம்மளுடைய பிதாமகர் யாருன்னு கேட்டா பிரம்மா. மனிதர்கள் முதல் ஜீவராசி அவர். எல்லா உயிர்களிலும் முதல் ஜீவராசி பிரம்மா. அவர்தான் சர்க்க அப்படின்னு முதல் படைப்பை ஏற்படுத்துறார். அந்த 24 மூலக்கூறுகளையும் சேர்த்து பிரம்மா அப்புறம் படைக்க ஆரம்பிச்சிடுறார். சாரி, இரண்டாவது படைப்பு விசர்க. சர்க்க அப்படிங்கிற முதல் படைப்பு பகவானால் ஏற்படுத்தப்படுகிறது. விசர்க அப்படிங்கிற இரண்டாவது படைப்பு பிரம்மாவால் ஏற்படுத்தப்படுகிறது. அப்புறம் அவர் வந்து பிரஜாபதிகளை எல்லாம் ஏற்படுத்தினார தனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அப்புறம் பிரஜாபதிகள் எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியாக உயிர்வாழ்கள் பெருகி கொண்டே வந்தது. இப்ப பிரம்மதேவன் புத்தி மேன்மை மிக்கவராக இருந்ததினால் அவர் இந்த உலகில் காணப்படும் எல்லாவற்றையும் படைக்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு எப்படி அந்த புத்தி வந்தது? தேனே அவர் வந்து வேதைச சர்வைர் அகம் வேதவேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச அப்படின்னு அந்த வேதங்களின் அறிவை அவருக்கு போட்டினார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே. அதனாலதான் அவருக்கு புத்தி வந்தது. மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச, அந்த அறிவையும் மறதியும் நானே தருகிறேன். அப்ப பகவான் வந்து அந்த வேத அறிவை அந்த பிரம்மாவோட இதயத்தில் ஒரு 4 ஸ்லோகத்துல, சதுஸ்லோகா அப்படின்னு சொல்லி பாகவதத்துல அதை வந்து உடனே புகுத்ததுனால அவருக்கு எல்லா அறிவும் வந்துருச்சு. படைப்புக்குரிய ஆற்றல், சத்துவ ரஜோ தமோ குணங்கள்ல எந்தெந்த படைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உயிர்வாளியின் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி உடல் கொடுக்கறது, இது எல்லாம் பிரம்மா தான் செஞ்சார். அதுக்குரிய ஆற்றலை தந்தது பகவான். தானே அவர் செய்ய முடியாது. ஒரு சமயம் நாரதர் கேட்கிறார், பிரம்மா அப்படின்னா அவர் தான் படைப்பு தொழில் எவ்வளவு பெரிய வேலை செய்யறாரு, எங்க அப்பா தான் கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். அப்போ அவர்கிட்ட போய் சொன்னாராம், நீங்க தான் முழுமுதற் கடவுள், ஏன்னா நீங்க இவ்வளவு படைப்பை, எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எத்தனை படைக்கிறீங்க, நீங்க தான் தலைவர் அப்படின்னு. அப்புறம் பிரம்மா சொன்னாராம், அப்படியெல்லாம் இல்லப்பா, நீ அப்படி தப்பா புரிஞ்சுக்காத, எனக்கும் மேல ஒருத்தர் இருக்கார், என்னை படைத்தவர், அவர்தான் எல்லாருக்கும் தந்தை. அகம் பீஜ பிரதாக அப்படின்னு அவர்தான் விதையளிக்கும் தந்தை. அவர்தான் எனக்கு முதல்ல இந்த அறிவை தந்தவரும் இந்த 24 மூலக்கூறுகளையும் தந்தவரும் அவர்தான். அவர்கிட்ட இருந்துதான் நான் இந்த அறிவை வாங்கி இதெல்லாம் சேர்த்து சேர்த்து நான் படைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நாரதருக்கு புரிய வச்சாராம். இதை வந்து நாம ஃபர்ஸ்ட் கேண்டோலயே படிச்சிருப்போம். அடுத்தது ஸ்லோகம் 54. ஹம்சாஹ ஹம்ச त्वंचार्य सखायौ मानसायनौ आभूतां अन्तरा वौक सहस्र परिवत्सरान्. படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க பிரபு. அம்சௌ அகம் சத்வம் சாரிய சகாயோ மானசயனௌ ஆபூதம் அந்தரா வௌக சகஸ்ர பரிவத்சரன். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிக்கணுமா மாது? மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே படிங்க. என் அன்பான, இது வந்து வேதா பேஸ்டன் படிக்கிற மாதாஜி. என் அன்பான சாந்தமான நண்பனே, நீயும் நானும் அச்சு அசலாக 2 அன்னங்களை போன்றவர்கள். நாம் மானசா ஏரியை போன்ற ஒரே இதயத்தில் ஒன்றாக வாழ்கிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் ஒன்றாக வாழ்ந்து வந்தாலும் நமது மூல இல்லத்திலிருந்து இன்னும் வெகு தொலைவில் தான் இருக்கிறோம். பொருளுரை. ஜீவராசிக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் மூல இருப்பிடம் ஆன்மீக உலகமாகும். ஆன்மீக உலகில் பகவானும் ஜீவராசிகளும் மிகவும் அமைதியாக ஒன்றாக வாழ்கின்றனர். ஜீவராசி பகவானின் சேவையில் ஈடுபட்டு இருப்பதால் அவர்கள் இருவரும் ஆன்மீக உலகில் ஆனந்தமான வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள். இருப்பினும் ஜீவராசி தன்னை அனுபவிக்க வரும்போது அது பௌதிக உலகில் வீழ்கிறது. அது அந்த நிலையில் இருக்கும் பொழுது பகவான் அதன் நெருங்கிய நண்பராக பரமாத்மாவும் அதனுடன் இருக்கிறார். தனது மறதியின் காரணமாக பரமபுருஷன் பரமாத்மாவாக தன்னுடன் இருக்கிறார் என்பதை ஜீவராசி அறிவதில்லை. இவ்வாறு ஜீவராசி
ஒவ்வொரு யுகத்திலும் கற்றுண்டே இருக்கிறது. பகவான் ஒரு நண்பராக அதை பின்பு தொடர்ந்தாலும் ஜீவராசி மறதியுள்ள பௌதிக வாழ்வின் காரணமாக அவரை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ இங்க அன்பு நண்பனே, நாம் இருவரையும் உண்மையில் இணைப்பிரியாத 2 அணப்பறவைகள், அதாவது ஆத்மா பரமாத்மா இணைப்பிரியாத அன்னப்பறவைகள் போலிருந்தோம். மானசீக எரியை போன்ற ஒரே இதயத்தில் குடியிருந்தோம். இவ்வாறு இணைந்து பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த போதிலும் நாம் இன்னும் நமது உண்மையான உறைவிடத்திலிருந்து நெடுந்தூரம் தள்ளியே இருக்கிறோம். உண்மையான உறைவிடம் அப்படின்னா ஆன்மீக உலகம், வைகுந்தம். வைகுந்தம் அப்படின்னா துன்பங்களற்ற உலகம், அல்லது கோலோக பிருந்தாவனம். கோலோக பிருந்தாவனம் டாப் மோஸ்ட். அப்புறம் அதுக்கு கீழே பல ஆயிரக்கணக்கான வைகுந்தங்கள் இருக்கு. இதை நாம அடுத்த கேண்டோ 5th கேண்டோ லாஸ்ட்ல பார்க்க போறோம். இந்த வைகுண்ட லோகங்கள் எப்படி இருக்கு, அது தாமரை போன்ற வடிவில் 1000 இதழ் கொண்ட அந்த தாமரை இதழ்கள், அதெல்லாம் வைகுண்ட லோகங்களாகவும், மத்தியில அந்த தாமரையோட சூழ் அது கோலோக பிருந்தாவனம் மத்தியில. சோ இப்படி ஆன்மீக உலகங்கள் எப்படி நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். சோ அதெல்லாம் பகவானோட அந்தரங்க சக்தியின் கீழே இருக்கு. ஆனா இந்த மாய உலகமான இந்த பௌதிக உலகம் பகவானோட வெளிப்புற சக்தியினால கட்டுப்படுத்தப்படுகின்றது. சோ பகவான் தானாகவே எல்லாத்துக்கும் பொறுப்பேத்துக்கிறது இல்ல. அப்போ பகவானுக்கு கீழே எப்படி ஒரு ராஜாக்கு கீழே நிறைய அமைச்சர்கள் இருக்கிறார்களோ, அது போல இந்த பௌதிக உலகம் பல தேவர்களால கட்டுப்படுத்தப்படுகிறது. அது இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவராக பகவான் இருக்கிறார். அது போல மாயா தேவி, துர்கா தேவி, பல பல பெயர்களால் அவங்க இந்த பௌதிக உலகம் என்னும் ஜெயிலுக்கு அவங்கதான் ஜெயிலர். சோ நம்மளோட உண்மையான உறைவிடம் ஆன்மீக உலகம். நாம அது அங்கிருந்து யாத்திரை கிளம்பி வந்திருக்கோம் இங்க பௌதிக உலகத்துக்கு. ஆனா பல கோடி வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா திரும்பி நம்ம உலகத்துக்கு, நம்ம இருப்பிடத்திற்கு போகணுங்கிற எண்ணம் இந்த மறதி உள்ள ஆத்மாக்களுக்கு புரியறது இல்லை. ஏன்னா மறதி அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்தின் ஒரு தன்மை. இங்க இருக்கிற நாமெல்லாம் பகவானுடைய உறவை மறந்து நான் அனுபவிக்கிறேங்கிற சிற்றின்பத்தை அனுபவிக்கிறேங்கிற எண்ணத்தோட இங்கேயே நிறைய இன்பங்களை தேடிட்டே இருக்கிறோம். ஆனா யாத்திரை பல வருடங்கள் ஆயிடுச்சு, பல கோடி வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா தன்னோட சொந்த இருப்பிடத்திற்கு யார் யாத்திரை கிளம்பினாலும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போனாதான் நிம்மதி. ஏன்னா யாத்திரையில நம்ம பலவித கஷ்டங்களை அனுபவிப்போம். இடம் சரியில்லை, தண்ணி இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. என்னோட வீட்டுக்கு, என்னோட சொந்த இடத்துக்கு போனாதான் நிம்மதி, அப்பாடி அப்படின்னு இருக்கும். அப்ப நாம இங்கெல்லாம் பல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கேட்வே தெரியல, எப்படி எக்ஸிட் ஆகிறது. இந்த பௌதிக உலகத்துல நம்ம சிக்கிட்டோம். ஆனா இதுக்கு எப்படி வெளியில போறதுங்கிற வழி தெரியல. ஏன்னா மறதி, நம்மளோட வழியை மறந்துட்டோம். எப்படியோ உள்ள விழுந்தாச்சு, ஆனா வெளியில போக வழி தெரியல. அந்த வழியை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் என்னோட உண்மையான இருப்பிடம், இங்கேயே உண்டு உறங்கி ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் அண்ட் ஸ்லீப்பிங், இதுலயே வாழ்ந்துட்டு போயிடலான்னு வாழ்க்கையின் இறுதி லட்சியம் அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அறிந்தவர்களுக்கும் அதை போகத்து வழி தெரியாம இருக்காங்க. அவங்களாம் ஞானிகள். இந்த பக்தர்களுக்கு மட்டும்தான் வழி தெரியும். வழி தெரிஞ்சு அதுக்கான முயற்சியில முழுசுமா ஈடுபடுறாங்க. அப்ப பகவானுக்கு தொண்டு செய்வதனால் ஆன்மீக உலகின் ஆனந்த வாழ்வை இருவரும் பகிர்ந்து கொள்கின்றனர். ஏன்னா அதுதான் நம்மளோட ஸ்வரூபம். ஜீவேன சொரூபகய கிருஷ்ணேர நித்யதாச. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அதாவது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த உலகத்துல எனக்கு தொண்டு செய்து இன்பத்தை அடையலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பண்ணி பார்த்து தோல்வி அடைந்தாலும், மீசையில மண்ண ஓட்டல, குப்பரை விழுந்தாலும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரு இதுலயே ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவன் இந்நிலையில் இருந்த போதிலும் பகவான் எப்போதும் தன் உயிர் நண்பனிடம் பரமாத்மாவாக இணைந்தே இருக்கிறார். சோ பரமாத்மா நம்மளை விட்டு போறதே இல்லை. போனாக்க நம்மளால இயங்க முடியாது. சோ நாம என்னதான் அவருக்கு எதிராக நடந்தாலும் அவர் நம்ம எதிரியாக பாவிப்பதில்லை. ஏன்னா பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. அது மாதிரி நம்மளை அவர் எதிரியாக பாவிக்கிறது கிடையாது. ஆனா நாம தான் பகவான ஆதிர் பகிர்முக, எவ்வளவோ வருடங்கள், எவ்வளவோ கோடி ஜென்மங்களாக அவரை பாராமுகமாக திரும்பி பார்க்காம இருந்துட்டு இருக்கோம். சோ இந்த மறதியினால்
இறைவன் தன்னுடன் இணைந்தே இருக்கிறார் அப்படிங்கிறது கூட தெரியறது இல்ல. ஏன்னா உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமேமேதி சாப்யுக்தோ அப்படின்னு சொல்லி பகவான் என்னுடன் தான் இருக்கிறார், அவர் அறியாம நான் ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கிறது கூட உயிர்வாழி மறந்து தவறான காரியங்கள் செய்யறதுலயே ஈடுபட்டிருக்கான், தனக்குத்தானே இன்பம் தேடிட்டு. இப்ப பகவான் தன்னுடைய உயிர் நண்பராக உயிர்களை தொடர்ந்து வந்த போதிலும் வாழ்வின் மறதியினால் அவன் அவரை அறிவதில்லை. சோ இந்த மறதி தான் நம்மளை என்ன பண்ணுது, மயக்கத்தில் ஆழ்த்துது. நான் தான் தலைவன், நான் தான் கட்டுப்படுத்துபவன், நான் இல்லாம எதுவும் நடக்காது, என்னுடைய சொத்து, என்னுடைய குழந்தை, என்னுடைய அப்படிங்கிற அகம் அமைதி, அகங்காரம், நான் எனது என்கின்ற அகங்காரம் அமாகாரத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். அடுத்த ஸ்லோகம் 55. சத்வம் விஹாய மாம் பந்தோ கதோ கிராமியம் மதிர் மஹீம் விச்சரன் பதம் அத்ராஷு கயாசின் நிர்மிதம் ஸ்திரியா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. அன்பு நண்பனே, இப்போதும் நீ எனது பழைய நண்பனே ஆவாய். நீ என்னை பிரிந்த பிறகு நீ மேலும் மேலும் உலகியல் பிணிப்புக்கு உட்படுவாய். மேலும் என்னை காணாததினால் நீ யாரோ ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட இந்த உலகம் முழுவதும் பல்வேறு உடல்களில் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றாய். பொருளுரை. உயிர் நிலை தவறும் போது அவன் மண் உலகினுள் வீழ்கிறான். இந்த உலகம் பகவானின் புறச்சக்தியினால் படைக்கப்பட்டதாகும். இப்புறச்சக்தியே இங்கே யாரோ ஒரு பெண் அல்லது பிரகிருதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் மகா தத்துவம் எனப்படும் மொத்த உலக சக்தியினால் வழங்கப்பட்ட பொருட்களினால் ஆனதாகும். புறசக்தியால் படைக்கப்பட்ட உலகம் பந்தப்பட்ட ஆத்மா வசிக்கும் வீடாகிறது. பௌதீக உலகில் பந்தப்பட்ட ஆத்மா பல்வேறு தொகுதிகள் அல்லது பல்வேறு உடல் வடிவங்களை பெற்று பிறகு பயணம் செல்கிறான். சில நேரங்களில் அவன் மேலுலகங்களில் சஞ்சரிக்கிறான், சில நேரங்களில் அவன் கீழுலகங்களிலும் சஞ்சரிக்கிறான், சில நேரங்களில் அவன் உயர்ந்த உயிர்களிடையே பிறக்கிறான், சில நேரங்களில் அவன் தாழ்ந்த உயிர்களிடையே பிறக்கிறான். அவன் பிரபஞ்சத்தின் ஆதிகாலந்தொட்டே சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான். சைத்தன்ய மகாபிரபு கூறுகிறார், பிரம்மாண்ட பிரமிதையே போன பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே வாய பக்தி லதா பிச்சா. உயிர் பல்வேறு உடல்களை பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் மீண்டும் தன் நண்பனை நேரிலோ அல்லது அவரது பிரதிநிதி மூலமோ சந்திக்கும் பொழுது பாக்கியம் செய்தவன் ஆகிறான். உண்மையில் கிருஷ்ணரே தனிப்பட்ட முறையில் அனைத்து உயிர்களிடமும் வீடு வேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடையும்படி அறிவுறுத்துகிறார். சில நேரங்களில் கிருஷ்ணர் தமது பிரதிநிதியை அனுப்புகிறார். இப்பிரதிநிதி கிருஷ்ணரின் செய்திகளை எல்லா உயிர்களிடத்தும் பரப்பி அவர்களை வீடு வேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடையும்படி தூண்டுகிறார். தீவினை வயத்தால் உயிர் பௌதீக உலக இன்பத்தில் மிகுந்த பற்றுடன் இருப்பதினால் கிருஷ்ணர் அல்லது அவரது பிரதிநிதியின் உபதேசங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வது இல்லை. இந்த மனப்பான்மையை சுலோகத்தில் கிராமியமதி புலனுகர்ச்சி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகிம் என்னும் வார்த்தைக்கு பௌதீக உலகினுள் என்று பொருளாகும். உலகில் உள்ள எல்லா உயிர்களும் புலனுணர்வு நாட்டம் உடையவர்களே. இதனைத் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு உடல்களில் சிக்கிக்கொண்டு உலக வாழ்வின் வேதனையை அனுபவிக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி பகவான் மாதாஜி இந்த சொல்லுங்க. உலகத்தை ஏன் பெண்ணுன்னு சொல்றாங்க, பிரகிருதி ஏன் பெண்ணுன்னு சொல்றாங்க? அது நீங்க புருஷ அவதாரத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா புரியும். பகவான் கர்ப்போதக சாயி விஷ்ணு, ஃபர்ஸ்ட் காரண உதக சாயி விஷ்ணு, ஸ்ரீ விஷ்ணு, அப்புறம் கர்ப்போதக சாயி விஷ்ணு, அப்புறம் சீரோதக சாயி விஷ்ணு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இந்த கர்ப்போதக சாயி விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள் தனது அவருக்குள்ள ஒவ்வொரு அண்டமா விசாரிக்கிறாரு. அதுக்குள்ள தன்னோட எனர்ஜி செலுத்துறாரு இல்லைங்களா? ஆமா ஆமா. சோ அப்படி செலுத்தும் போது அவர் ஆண், ஒரு ஆண் பெண்ணை கருவுற செய்யணும் அப்படின்னா ஒரு ஆணோட தேவை இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த பூமிங்கிறது தாய். ஒவ்வொரு அண்டமும் தாய். அப்போ பகவானுடைய சக்தி உள்ள நுழையும் போதுதான் அது கருவுறுகின்றது, அதாவது இயங்குகின்றது. கரு அப்படிங்கிறது உண்மையா நாம பொருள் எடுக்க கூடாது. கரு அப்படின்னா அவர் எல்லா உயிர்களையும் இதுக்குள்ள கொண்டு தன்னோட சக்தியை உள்ள செலுத்துறதுனால, சக்தியை உள்ளே செலுத்துறதுனால இந்த பிரகிருதி பெண்ணென அழைக்கப்படுகிறது.
ஓகே 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 ஓகே, ஓகே நன்றி. ஹரே கிருஷ்ணன். சோ பகவான் வந்து எப்பவுமே நம்மளுடைய நண்பர், சுக்ருதம் சர்வ பூதானாம். அப்போ நாம எப்பவுமே பகவான் வந்து நம்மளுக்கு நண்பரா தான் இருக்கிறார். எப்போ அதனால பழைய நண்பன் அப்படிங்கிறாரு. எப்போனா பழைய நண்பன் ஆன்மீக உலகத்துல அவர் நம்மளுக்கு வந்து நண்பனாக அங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். ஆனா இங்க நம்மளுக்கு தெரியறது இல்லை. அதனாலதான் பழைய நண்பன். ஏன் பழைய நண்பன் சொல்றாரு அப்படின்னா, ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் நண்பன். இப்ப நாம வந்து புரியாம இருக்கிறோம், ஆனா பகவான் மட்டும் நம்மளுக்கு ஒன் சைடு நண்பரா இருக்கார், ஒன் சைடு லவ் மாதிரி. சோ என்னை பிரிந்த பிறகு நீ மேலும் மேலும் உலகில் பிணிக்கு உட்படுவாய். உலகியல் பிணி அப்படின்னா காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரிய, இந்த எல்லா குணங்களுமே பிணி தான். பிணி அப்படின்னா நம்மளுக்கு காய்ச்சல், வைரல் ஃபீவர் அதெல்லாம் கிடையாது. உலகியல் பிணி அப்படின்னா நம்மளுக்கு எல்லாவித மோகங்களும் இங்க இருக்கு. சோ என்னை காணாதனால் நீ யாரோ ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட, இந்த உலகம் முழுதும் பல்வேறு உடல்களில் பயணம் செய்கிறார். அப்ப இந்த உடலானது பலவித பௌதிக கூறுகளால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பூமி ராபோ அனலோ வாயுக கம் மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இது எம்மை பின்னா பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு 7வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். நான் என்னிடமிருந்து பிரிந்த அம்சங்களே. அப்ப இந்த ஜடப்பொருள்கள் அவரது வெளிப்புற சக்தியினால் ஆனது. வெளிப்புற சக்தி அப்படின்னாலே அது லோ, ரொம்ப லோ, தமோ குணம் மாதிரி. சோ எப்போ இந்த உயிரானது பகவானை விடுத்து தான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுதோ, அப்ப இந்த ஜடம் கர்ம வினைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு உடல், 84 லட்சம் வகையான உடல்ல, அப்ப அவன் நிலை தவறும் போது அவன் மண் உலகில் விழுகிறான். இந்த உலகம் பகவானின் புறச்சக்தியால் படைக்கப்பட்டது. இப்புறச்சக்தியே இங்க பெண் அல்லது பிரகிருதி. ஏன்னா பகவானுடைய உயர்ந்த சக்தி அந்தரங்க சக்தி, ஸ்வரூப சக்தி. பகவானோட அந்தரங்க சக்தியில இந்த மாதிரி தவறுகளே நடக்காது. தாழ்ந்த சக்தி தான் பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுது, இந்த ஜட இயற்கை. இப்ப இந்த உலகம் மகத்தத்துவம், மகாத்தத்துவம் இல்லை, இங்க மகத்தத்துவம் அப்படின்னு 23 கூறுகள், 25 ஆத்மாவாகவும் 26 பரமாத்மாவாகவும் இப்படி நிறைய மறுபடி சேர்க்கிறாங்க. இப்ப இந்த புறசக்தியினால் படைக்கப்பட்ட உலகம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வசிக்கும் வீடாகிறது, ஜெயிலு. இது மிகப்பெரிய ஜெயில நம்மளை அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா ஜெயிலுனே நம்மளுக்கு தெரியறது இல்ல. இந்த ஜெயிலுக்குள்ள வெள்ளி கம்பி, தங்க கம்பி போட்டுட்டு நாம இங்கேயே உக்காந்துக்கலாம் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. பெரிய பங்களா, கார் எல்லாம் போட்டு ஆஹா இங்க வசதியா இருக்குன்னு. ஆனா அவனுக்கும் துன்பம் நிறைய இருக்கு. ஏன்னா உடல்ல பிணிங்கிறத தவிர்க்க முடியாது. வயது அப்படி அந்த முதுமை அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாது. ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி இது வந்து அவனால தவிர்க்கவே முடியாது. அப்ப இந்த பௌதிக உலகில் பந்தப்பட்ட ஆத்மா பல்வேறு தொகுதிகள் அல்லது பல்வேறு உடல் வடிவங்களை பெற்ற பிறகு பயணம் செய்கிறான். சில நேரங்கள்ல மேல இருப்பான், சில நேரங்கள்ல கீழே இருப்பான், சில நேரங்கள் மத்தியில் இருப்பான். அப்போ லோகம் விட்டு லோகம், கூடு விட்டு கூடு பாய்வது போல அவன் வந்து மேல கீழே எப்படின்னு பல பிறவிகள் எடுத்துட்டே இருக்கான். பிரம்ம புவனாலோக புனர் ஆவார்த்தினோ அர்ஜுன மாம பேத்தியத்து கவுந்தேய புனர்ஜென்மன வித்தியதே அப்படின்னு. அது போல இங்க சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், பிரம்மாண்ட பிரமித கோணே பாக்கியவான் ஜீவ குருகிருஷ்ண பிரசாதபாய பக்தி லதா பீஜ. அந்த பல உடல்களை பெற்று மேல இருந்து கீழே வரைக்கும் எங்க தேடி திரிந்தாலும் ஆனா குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ உண்மையிலே தனிப்பட்ட முறையில் அனைத்து உயிர்வாளிகளிடமும் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடையும்படி சொல்லி தன்னோட பிரதிநிதிகளை இங்க அனுப்புறாரு. நாம அவங்களைத்தான் குருன்னு சொல்றோம். அந்த பிரதிநிதிகளை அவங்க எல்லாம் முக்குணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், பகவானுடைய நேரடி பிரதிநிதிகள். அவங்கள நெருங்கிய சகாக்கள், அவங்கள வந்து வெறும் மனிதர்களாக பார்க்க கூடாது. நம்மளுடைய ஜடக்கண்களை கொண்டு வெறும் மனிதர்களாக பாவிக்க கூடாது. அவங்க கடவுளாகவே நாம் கருதணும். ஆனால் தீவினை வயத்தால் உயிர் பௌதிக உலகின் இன்பத்தில் மிகுந்த பற்றுடன் இருப்பதால் கிருஷ்ணர் அல்லது அவரது பிரதிநிதிகளின் உபதேசங்களை தீவிரமாக எடுத்துக்கிறது கிடையாது, அலட்சியமா எடுத்துக்கிறாங்க. எதுக்கு பாகவதம் படிக்கணும், எதுக்கு பகவத்கீதை படிக்கணும், வேஸ்ட் ஆஃப் டைம், நாம போய் வேற வேலை செய்யலாம் அப்படின்னு கவனித்தும் கவனிக்காமலும் இருக்கிறவங்கள நம்ம பாக்குறோம். பாகவதம் எல்லாம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பேரு. பகவத்கீதை கிடைக்கிறதும் படிக்கிறதும் கேட்கறதும், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், இதில் ஏதாவது ஒன்றுல எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
இடையறாது அகைதுகி அப்பிரத்திகதா. கொஞ்ச நேரம் படிக்கிறேன், கொஞ்ச நேரம் அதை பாக்குறேன், டிவி பாக்குறேன், இல்ல சினிமாக்கு போறேன், இல்ல ஷாப்பிங் போறேன், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களது வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டு ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. ஆல்வேஸ் 24 மணி நேரமும். அப்ப நிறைய பேர் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்ப ரெஸ்ட் கொடுக்கறவங்க எல்லாமே விட்டு விட்டு தான் பல ஜென்மங்கள் கழிச்சுதான் வர முடியும், உடனடியா போக முடியாது. அப்ப தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அப்படி வரணும்னு நினைக்கிறவங்க தீவிரமான பக்தி பண்ணணும். ஏன்னா மாயை வந்து இடையில போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு செயலை தொடர்ந்து செய்யும் போது அதுல இருக்கிற திருப்தி, அதுல இருக்கிற குவாலிட்டி உங்களுக்கு விட்டு விட்டு செய்யும் போது கண்டிப்பா வராது. பௌதிகத்திலேயே நீங்க பாருங்க, நீங்க ஒரு சமையலை வந்து நிறைய பெண்கள் இருக்கிறனால சொல்றேன், சமையல் கட்டுல நீங்க ஒரு மணி நேரம் தொடர்ந்து நின்னீங்கன்னா வேலை சீக்கிரம் ஆயிடும். ஆனா இதை வந்து விட்டு விட்டு அங்க போறீங்க, வேற ஏதோ வேலை பாக்குறீங்க, உள்ள வர்றீங்க, வேற ஏதோ பாக்குறீங்க, அது வந்து 4 மணி நேரம் எடுக்கும் பினிஷ் பண்றதுக்கு, மோர் தென் தட். அப்போ அது போல பல ஜென்மங்கள் உட்காந்து வர்றதுனால நம்மளுக்கு கேரண்டிங் கிடையாது அடுத்த ஜென்மத்துல என்னோட புத்தி எப்படி போகும்னு தெரியாது, இன்னும் அனுபவிக்கின்ற ஆசம் தீவிரமாகுமா அப்படின்னு. ஆனா பக்தி தொண்டு செஞ்ச சுக்கிருதினால உங்களுக்கு ஓரளவு கிடைச்சாலும் நம்மளோட சூழ்நிலைகள் இன்னும் பாதகமா தான் இருக்கும். ஏன்னா களி முத்த என்ன ஆகுனா பலவிதமான அசுர செயல்கள் மேலோங்கும். அந்த நிலையில பக்தி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இப்ப கொஞ்சம் சாதகமான நிலை இருக்கும் போதே, சாதகமா இருக்கிறப்பவே என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப இருக்கிற சூழ்நிலையிலேயே நாம அதை பயன்படுத்திக்கணும். தீவிரேன பக்தி யோகன், தீவிரமாக பக்தி செய்து பகவானை அடைய வேண்டும், இல்லைன்னா அதோ கதி தான் நம்ம கதி. சோ இந்த மனப்பான்மை அதாவது கிருஷ்ணரோட பிரதிநிதிகள் உபதேசங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாத இந்த மனப்பான்மை கிராமிய புத்தி. மஹீம் அப்படின்னா பௌதிக உலகினுள், இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்வாளிகளும் புலனுகர் முன் ஆட்டமுடையவர்களே. இதனைத் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு உடலில் சிக்கிக் கொண்டு உலக வாழ்வின் வேதனையை அனுபவிக்கின்றனர். எந்த உடலா இருந்தாலும் சரி, அதுல பல சிக்கல்கள் இருக்கு. பிறப்பின் போதும் சிக்கல், இறப்பின் போதும் சிக்கல், முதுமையிலும் சிக்கல். இருக்கிற கொஞ்ச நாள்ல அனுபவிக்கிறோமா கேட்டா, இப்ப நாம சின்னதுல இருந்து பார்த்திருப்போம். நம்ம எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதுல இருந்து ஞாபகம் இருக்கிற வளர்ந்ததுல இருந்து நம்ம பார்த்திருப்போம், ஸ்கூலுக்கு போயிட்டா நல்லா இருக்கும், நீ நல்லா படி, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்பாங்க. காலேஜுக்கு போனா எக்ஸாம், ஸ்கூல் விட அதிகமான எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுவோம். அப்புறம் காலேஜ் முடிச்சு சரி அப்புறம் தான் வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சா அங்க மேனேஜரோட தொந்தரவு. அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு பார்த்தா பொண்டாட்டியோட தொந்தரவு. இப்படி பலவிதமான சிக்கல்கள்ல மனிதன் மேலும் மேலும் அழுந்திட்டே தான் போறானோ தவிர எப்பவுமே அவனுக்கு நிம்மதிங்கிறது கிடையாது. ஆனா நிம்மதியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனா நிம்மதி எங்க கிடைக்கும்? நம்மளுக்கு ஆன்மீகத்துல மட்டும்தான் கிடைக்கும். நம்மை புரிந்து கொள்வது, செல்ஃப் ரியலைசேஷன். அவரும் தொடர்ந்து பாகவதம் பகவத்கீதை அப்படி பகவானுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக, ஸ்ரவணம் கேட்பதன் மூலமாக நாம் அந்த நிம்மதி அடையலாம். அதுதான் ஆத்ம ஆனந்தம். ஆனந்தம் நம்மளோட ஆத்மாக்குரியது. மற்ற மகிழ்ச்சி, இன்பம் உடலுக்குரியதோ மனதுக்குரியதோ நிலையற்றது. அது வந்து போகும், சோப்பு குமிழ் மாதிரி அப்படியே உடைஞ்சு போயிடும். இதோட நிறுத்திக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகம் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம்.